Chennai Silks in Mega Summer Sale. இந்திய முஸ்லீம் லீகின் 2 உறுப்பினர்களும் நிபந்தனையற்ற ஆதரவை எல்லா வகையிலும் அளித்து துணை புரிவர் என்பதை இக்கூட்டம் தெரிவிக்கிறது. தமிழக வெகுஜன மக்களின் உணர்வும் எதிர்பார்ப்பும் ஜனநாயக முறையிலான அரசு உருவாக்கப்பட வேண்டும் என்பதே ஆகும். தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி என்பது வரவேற்புக்கு உரியது அல்ல என்பதையும் ஜனநாயக அரசு உருவாக்குவதை தவிர்த்தால் மக்கள் மத்தியில் குழப்பமும் ஏற்பட்டுவிடும் என்றும் இந்திய முஸ்லீம் லீகின் இந்த உயர்மட்ட குழு கருதுகிறது. தமிழகத்தின் பாரம்பரியத்தை பேணி காப்பதற்கு இந்திய முஸ்லீம் லீக் இந்த முடிவை அறிவித்திருக்கிறது. தமிழக அரசியலில் நீண்ட காலமாக திமுக தலைமையிலான கூட்டணியில் என்றும் போல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடரும். தமிழகத்தில் ஜனநாயக முறையிலான ஆட்சி உருவாவதற்கு இந்திய முஸ்லீம் லீக் மாநில உயர்மட்ட குழு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. கூட்டணியில் தொடருவோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள், அதே போல ஆதரவும் சொல்லியிருக்கீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல தமிழ்நாட்டில் ஜனநாயக கடமையின் ஏற்பட்ட காரணத்தினால தமிழ்நாடு ஜனநாயக பூமி. இந்த ஜனநாயக நாட்டில் இவ்வளவு காலமாக பல்வேறு அரசுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் தேர்தலுடைய முடிவுகள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதனால அரசு அமைப்பதில் ஒரு சுணக்கம் என்னமோ எனக்கு தொகுதி எல்லாம் வந்திருக்கு. இந்த நிலையில் 108 தொகுதிகளில் தான் வென்ற பெரிய கட்சியாக இருக்குது. மற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தலில் ஈடுபட்டோம். The Chennai Silks in Mega Summer Sale.